நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 96வது தசகம். விபூதி யோகம். மெய்ப்பொருள் அறிவோம். இந்த 96வது தசகத்திலே நமது அகில குருவான நாராயண பட்டத்திரி உலகத்திலே உள்ள உயர்வான கருத்துக்களை எல்லாம் உணர்வு பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1 கோடி தரலாம். விலைமதிப்பில்லாத வார்த்தைகளும் சொற்களும் உணர்வுகளும் பொதிந்து கிடந்திருக்கும் இந்த 96வது தசகத்தை கேட்பவரும் படிப்பவர்களும் மிக பெரிய புண்ணியத்தை செய்தவர்களாகிறார்கள். குருவாயூரப்பனே, உலகெங்கும் நிறைந்தவரே, பரபிரம்மே தாங்கள்தான். எழுத்துக்களில் அகரமாகவும் மந்திரங்களில் ஓங்காரமாகவும் அரசர்களிலே மனுச்சக்கரவர்த்தியாகவும் பிரம்ம ரிஷிகளில் பிருகுமுனிவராகவும் தேவ ரிஷிகளில் நாரதராகவும் விளங்குபவர் நம் குருவாயூரப்பன். அசுரர்களில் பிரகலாதனாகவும் பசுக்களில் காமதேனுவாகவும் பட்சிகளில் கருடனாகவும் நாகங்களில் ஆதிசேஷனாகவும் நதிகளில் புண்ணிய நதியான கங்கையாகவும் குருவாயூரப்பன் விளங்குகிறார். அந்தணர்களிடம் அன்பு கொண்டவர்களில் பலி சக்கரவர்த்தியாகவும் யக்னங்களில் ஜபயக்னமாகவும், அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் முதலியனதான் ஜபயக்னம், வீரர்களிலே அர்ஜுனனாகவும் இருக்கிறார். பகவானது பக்தர்களுள் உயர்ந்த பக்தர் உத்தவராகவும் பலம் படைத்தோர்களின் பலமாகவும் ஒளி படைத்தோர்களின் ஒளியாகவும் விளங்குகிறார் நம் அப்பன் குருவாயூரப்பன். பகவானின் விபூதிக்கு விபூதி என்றால் பெருமை என்று பொருள் கொள்ள வேண்டும். பகவானின் விபூதிக்கு எல்லையே கிடையாது. உலகில் அதிசயமாக வியப்பாக விளங்கும் பொருட்கள் அனைத்தும் குருவாயூரப்பனே. பகவான் குருவாயூரப்பன் தான் ஜீவன். பகவான் தான் பிரதானனான புருஷன், அதாவது பிரகிருதியும் புருஷனும் தாங்களே தான். இவ்வுலகில் பகவானை தவிர வேறொன்றுமே இல்லை, அதாவது மகாவிஷ்ணுவே. குருவாயூரப்பனே, தாங்கள் இல்லாத பொருளே இந்த ஜகத்திலே கிடையாது. ஒவ்வொரு வர்ணத்தவரும் ஆசிரமத்தவர்களும் வேதங்களில் கூறப்பட்ட தர்மத்தை பக்தியோடு பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் எண்ணத்துடன் அனுஷ்டிக்கிறார்கள். அவ்வாறு அனுஷ்டிப்பதால் அவர்களுடைய மனத்திலே படிப்படியாக வைராக்கியம் தோன்றுகிறது. அதனால் அவர்கள் தனக்கு என்று நியமிக்கப்பட்ட கடமைகளை உள்ளபடி பற்றின்று ஆற்றி அதன் பயனை துறந்து துறவிகளாகிறார்கள். அதற்கு பிறகு சச்சிதானந்த ரூபமானதும் வெவ்வேறாக தோன்றும் பொருட்கள் அனைத்திலும் வேற்றுமையின்றி ஒன்றாக காணப்படுகின்றதும், தனக்கென்று ஒரு காரணமில்லாமல் அனைத்திற்கும் தானே காரணமாக விளங்குவதும் மிக்க தூய்மையாக விளங்குவதுமான பரம்பொருளே நான் என்ற சொரூபநானத்தை, அந்த உண்மையுணர்வை அடைகிறார்கள். இவ்வுலகிலே ஞானம் கர்மம் பக்தி, ஞானம் கர்மம் பக்தி என்கிற 3ம் பகவானை அடைவிக்கும் சாதனங்கள். அம்மூன்றினுள் உலகியல் சுகம் அனைத்திலும் ஆசையற்று வெறுப்புற்றவர்களுக்கு ஞான யோகத்திலே தகுதி உண்டாகிறது. பற்றுள்ளவர்களுக்கு பகவானை அடைய பகவானிடமே அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதாகிற கர்மயோகம் கூறப்பட்டுள்ளது. உலகியல் இன்பங்களில் மிகுதியான பற்றோ முற்றும் பற்றற்றதான நிலையோ இன்றி பகவானிடம் சிறிது பக்தி கொண்டவர்களுக்கு பக்தி யோகமே சிறந்த வழி. அருமை அருமை! எவ்வளவு அழகான விளக்கங்கள்! ஞானம் கர்மம் பக்தி, இந்த 3க்கும் நாராயண பட்டத்திரி எவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார். பகவானே குருவாயூரப்பா, இம்மானிட உலகிலே ஜீவர்கள் முற்பிறவி புண்ணியத்தினால் ஞானத்தையோ தங்களிடம் பக்தியையோ எளிதில் அடைகிறார்கள். ஆகவேதான் சொர்க்கம் சென்றவனாயினும் நரகம் புகுந்தவனாயினும்
இம்மானிட உலகிலே மீண்டும் பிறவியை விரும்புகிறான். இந்த சம்சார சாகரத்தை பிறவிக்கடலை கடக்க மரக்கலம் போன்றுள்ளது இம்மனிதனுடைய உடல். முற்பிறவில் செய்த புண்ணிய பயனாலேயே இவ்வுடலை பெற்ற எனக்கு சத்குருவாகிற ஓடக்காரனை அளித்து பகவானே அனுகூலமான காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டுகிறேன் என்று நாராயண பட்டத்திரி கேட்டுக்கொள்கிறார். வரட்டு ஞானத்தை மட்டும் நாடும் பேராசைக்காரர்கள் வேத வாக்கியங்களையும் மீமாம்சையில் கூறப்பட்ட யுக்திகளையும் பின்பற்றி புலன்களுக்கே எட்டாத பிரம்மத்தை தேடி அலைந்து மிகவும் துன்படைகிறார்கள். பல பிறவிகளில் பிறந்து அதன் முடிவிலேதான் சித்தியை, அதாவது மோட்சத்தை அடைகிறார்கள். கர்மயோகமோ உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறது. அதாவது பற்பல பிறவிகளின் முடிவிலேதான் பயனான முக்தியை அளிக்க வல்லது. ஆனால் இந்த பக்தி யோகமோவெனில் முதலிருக்கும் மனதிற்கினியதும் விரைவில் தங்களை அடையச் செய்வதும் ஆகும். ஆகவே அந்த பக்தி எனக்கு மேன்மேலும் வளரட்டும். சச்சிதானந்தமயமான உருவமற்ற பிரமத்திலே மனத்தை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகமாகும். ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகுந்த சிரமத்துடன் தான் அடையப்படுகிறது. வியாசமுனிவர் வெறும் ஞானத்தை மட்டும் நாடி அதற்காக அதிகமான முயற்சி மேற்கொள்பவர்களை புராணங்களில் குறை கூறுகிறார். அதனால் எவன் பிரம்ம தத்துவத்தை நன்கு கேட்டறிந்து அதன் பயனாய் பகவானின் திருவடிகளில் திடமான பக்தியையே சரணமாக புகலிடமாக கொள்கிறானோ அவனுக்கு மோட்சமாகிற விடுதலை அவன் கையிலேயே உள்ளது. ஞான யோகத்தில் மனமசைந்து நிற்பது போல் பக்தி யோகத்திலும் மன அசைவு இருப்பதால் தியானம் எளிதில் கைகூடுவதில்லை. அதாவது ஞான யோகத்திலும் பக்தி யோகத்திலும் மனத்தின் சஞ்சலம் ஒன்று போலத்தான் உள்ளது. இருப்பினும் பகவானுடைய கருணையினாலும் திருமேனி அழகினாலும் திரும்ப திரும்ப செய்யும் பயிற்சியினாலும் விரைவில் மனம் அடங்கி தியான யோகம் கிட்டும். லோகநாதனான குருவாயூரப்பா, மிகவும் கடினமான கர்ம மார்க்கத்தில் நான் மிக்க வெறுப்படைந்துள்ளேன். பகவானுடைய திருவிளையாடல்கள் பற்றிய சரித்தங்களை கேட்பதில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன்தான். இருந்தும் முன்வினை பயனால் பெற்ற மனைவி, மக்கள் முதலியோரிடம் வைத்த ஆசையை விட்டொழிக்க முடியாதவனாக உள்ளேன். ஆகவே மறுபடியும் பகவான் குருவாயூரப்பனிடமே மனத்தை ஈடுபடுத்தி அவ்விருப்பங்களை, ஆசைகளை குற்றமுடையவனாக கருதி அனுபவித்து கொண்டு பகவானிடம் பக்தியையே வளர்ப்பேனாக. பகவானே, என் அப்பனே, என் இதயத்தில் இருப்பதால் உலகியல் பற்றுகள் விரைவிலேயே அழிந்துவிடும். முன்பொரு காலத்திலே அவந்தி நாட்டில் ஒரு அந்தணன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தன் பொருள் திருடன் முதலியவர்களால் களவாடப்பட்ட போது வைராக்கியமடைந்து அதனால் மாசற்ற மனத்துடையவனாக ஆனான். இருப்பினும் அந்நாட்டு மக்களால் பொய்வேசக்காரன் என்று துன்புறுத்தப்பட்ட போது பின்வருமாறு கூறினான். என்ன கூறினான்? என் துக்கத்திற்கு காரணம் உண்மையில் மக்களோ காலமோ கர்மமோ கோள்களோ அல்ல, மனம்தான் துன்பத்திற்கு காரணம். இம்மனமே ஆத்மாவிடம் செய்பவன் முதலிய உலகியல் குணங்களை ஏறிட்டு காட்டி எல்லாவற்றையும் செய்கிறது. இவ்வாறு நினைத்து மனசாந்தி பெற்று தங்களை அடைந்தான். பிரபோ, அப்படிப்பட்ட மன அமைதியை எனக்கும் அருள்வீராக. ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த பிச்சுகீதம் எனும் பகுதி 11வது ஸ்கந்தம் 23வது அத்தியத்திலே எடுத்து கூறப்படுகிறது. முன்பொரு சமயம் இளையின் மகனான புரூரவஸ் என்ற அரசன் ஊர்வசி என்ற தேவமாதுவிடம் மிகவும் மோகம் கொண்டு நீண்ட காலம் அவளை அடைந்து இவ்வுலகில் இன்புற்ற பின் மறுபடியும் சொர்க்கத்திலும் அவளை அடைந்து இன்புற்றான். பின் திடமான வைராக்கியம் கைவரப்பெற்று இந்த பெண்ணின்பமே மிகவும் அற்பமானது என்று பாடிக்கொண்டு பகவானது பக்தியை பெற்று மனநிறைவுடன் மகிழ்ச்சி மிக்கவனாக வாழ்ந்தான். குருவாயூரப்பா, அதே போன்று என்னையும் பற்று நீக்கி சிறந்த பக்தனாகும்படி செய்தருள் வீராக
என்று கேட்டுக்கொண்டு இந்த விபூதி யோகம் என்கின்ற அற்புதமான தசகத்தை இனிதே முடிக்கின்றார் நம் நாராயண பட்டத்திரி. ராதே கிருஷ்ணா.